ஹலோ எவ்ரிவன். லாஸ்ட் வீடியோல நம்ம என்ன பார்த்தோம்னா ஓஎஸ்னா என்ன அப்படின்றத புரிஞ்சுக்கிட்டோம். அதுக்கடுத்த வீடியோல என்னன்னா இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்னா என்ன, அதாவது எப்படி நம்ம சூஸ் பண்ணணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம்னா ஹார்ட் டிஸ்க்னா என்ன அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்க போறோம். சரி, ஹார்ட் டிஸ்க்னா என்ன அப்படின்றத நம்ம இந்த வீடியோல பார்ப்போம். ஓகே, ஹார்ட் டிஸ்க்னா என்னன்னா இது ஜென்ரலா என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஒரு டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஹார்ட் டிஸ்க் அப்படின்றாங்க. ஸோ இது டேட்டாவை மட்டும் தான் ஸ்டோர் பண்ணி வைக்குமான்னு கேட்டிங்கன்னா இது டேட்டாவை மட்டும் ஸ்டோர் பண்ணுறவர் கிடையாது. இவர் வந்து ஆப்ரேட்டிங் சிஸ்டமாக ஸ்டோர் பண்ணி வைப்பாரு. ஆப்ரேட்டிங் சிஸ்டம் அதாவது ஓஎஸ் ஓஎஸ் ஸ்டோர் பண்ணி வைக்கிறவர். அதுக்கப்புறம் நமக்கு வந்து அப்ளிகேஷன்ஸ் நம்ம ஏதாவது சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்ணோம்னா அதை ஸ்டோர் பண்ணி வைக்கிறவர். அதுக்கப்புறம் நமக்கு தேவையான டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது, அதாவது நம்ம யூசர் டேட்டான்னு கூட சொல்லலாம். ஸோ இந்த மாதிரி இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடத்துக்கு பேர் தான் என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் அப்படின்னு சொல்லுவாங்க. ஜென்ரலாக நீங்கள் சிஸ்டம் வாங்கும்போது கூட நீங்கள் பார்த்துருப்பீங்க, என்ன போட்டிருக்குன்னா ஹெச்டிடி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கோம். ஸோ ஹெச்டிடினா என்னன்னு கேட்டிங்கன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த ஹார்ட் டிஸ்க்ல ரெண்டு டைப் இருக்கு. ஒன்று ஹெச்டிடி, இன்னொன்று எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க. ஸோ ஹெச்டிடினா என்னன்னா ஹார்ட் டிஸ்க் டிரைவ், ஹார்ட் டிஸ்க் டிரைவ். எஸ்எஸ்டினா என்னன்னா சாலிட் ஸ்டேட் டிரைவ், சாலிட் ஸ்டேட் டிரைவ். இது ரெண்டும் பெருசா ஒன்றும் இல்லை. இது ரெண்டும் என்னன்னா ஃபாஸ்ட் ஆக்சுவலாக. ஸோ எஸ்எஸ்டின்றது வந்து ஓல்டர் வெர்ஷன். முன்னாடிலாம் சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது இந்த இதுதான் யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்போ இவங்க என்ன பண்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இந்த எஸ்எஸ்டி யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டாங்க. எஸ்எஸ்டி ரொம்பவே ஃபாஸ்ட்டாக இருக்கு. ஸோ இதை நீங்கள் யூஸ் பண்ணி நீங்கள் இது ஃபைல் ட்ரான்ஸ்ஃபர்மேஷன் பண்ணுறதுக்கோ ஸ்டோர் பண்ணுறதுக்கோ ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கனால இப்போ வரக்கூடிய பிசி எல்லாத்துலேயுமே வந்து எஸ்எஸ்டி போட்டு தான் வருது. சரி, ஓகே. இப்போ ஹார்ட் டிஸ்க்னா என்ன நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம்னா ஹார்ட் டிஸ்க்ன்றது வந்து டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கிறது. ஒரு பிசி நம்ம எடுத்துக்கிட்டோம்னா அந்த பிசிக்கு நம்ம ஆப்ரேட் பண்ணணும்னா அதுக்கு நமக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. அதாவது விஷுவலாக நம்ம பார்க்கறதுக்கு ஆப்ரேட்டிங் சிஸ்டம் தேவை. அதுக்கப்புறம் அதில் சிபியு இருந்தால் தான் அந்த பிசி வந்து நமக்கு என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா அதுக்குண்டான ஃபங்க்ஷன் வந்து ப்ராப்பராக ரன் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ரேம் இருந்தால் தான் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்குக்கு அது ஸ்பேஸ் கிரியேட் பண்ணி கொடுக்கும். அதுக்கப்புறம் ஹார்ட் டிஸ்க் இருந்தால் தான் நம்ம பண்ணக்கூடிய ஒர்க்கை அது ஸ்டோர் பண்ணி கொடுக்கும். ஸோ இதெல்லாம் இருந்தால் தான் இதெல்லாம் பண்ண முடியும். சரி, இப்போ ஓஎஸ்க்கு வந்து அமேசான் சைடில் ஆமின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் சிபியும் ரேமும் அந்த காம்பினேஷன் சேர்ந்ததை அமேசான் சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் டைப்னு சொல்கிறாங்க. அதே மாதிரி ஹார்ட் டிஸ்க்கு அமேசான் சைடில் அதாவது ஏடபிள்யூ சைடில் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்டிங்கன்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்றாங்க. எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்றாங்க ஹார்ட் டிஸ்க்கு. ஓகேங்களா? சரி, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம்? நம்ம இன்ஸ்டன்ஸ் டைப்லாம் பார்த்தோம், காம்பினேஷன்லாம் பார்த்துட்டோம், இதெல்லாம் தெரிஞ்சுக்கிட்டோம். இந்த வார்த்தைக்கு பின்னாடியே ஒரு சின்ன டெஃபினேஷன் இருக்கு. அது என்ன அப்படின்றத நம்ம பார்த்துடலாம். இப்போ எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்ல ஒரு மூணு வார்த்தை இருக்கு. ஒன்று ஸ்டோரேஜ்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று பிளாக்னு ஒன்று இருக்கு, இன்னொன்று எலாஸ்டிக்னு ஒன்று இருக்கு. ஃபர்ஸ்ட் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இவ்வளோ நேரம் நம்ம பார்த்தது தான் ஸ்டோரேஜ். லைக் ஒரு டேட்டாவையோ இல்லைனா அப்ளிகேஷன்ஸோ இல்லை ஓஎஸ் இல்லை யூசர் டேட்டாவையோ ஸ்டோர் பண்ணி வைக்கிறது தான் ஸ்டோரேஜ். கரெக்ட்டுங்களா? அடுத்தது எலாஸ்டிக்னா என்ன? எலாஸ்டிக்னா நமக்கு ஆல்ரெடி தெரிஞ்சது தான் ரப்பர் பேண்ட். லைக் லைக் நமக்கு எப்போ வேணுமோ இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம், எப்போ வேணாமோ அதை நம்ம டிக்ரீஸ் பண்ணிக்கலாம். ஸோ நீங்கள் வந்து ஒரு சிஸ்டம் ப்ரிப்பேர் பண்ணி முடிச்சதுக்கு அப்புறமும் கூட நீங்கள் என்ன பண்ணிக்க முடியும்னு கேட்டிங்கன்னா உங்களோட ஸ்டோரேஜ் இன்க்ரீஸ் பண்ணணும்னா இன்க்ரீஸ் பண்ணிக்கலாம். அதாவது லைக் 1 ஜிபி நீங்கள் வந்து இனிஷியலாக 500 ஜிபி ஸ்டோரேஜ் வாங்கி வச்சுட்டு சிஸ்டம் பில்ட் பண்ணியிருப்பீங்க. போக போக நமக்கு 1 டிபி தேவைப்படுச்சுன்னா அந்த மாதிரி எலாஸ்டிக் இன்க்ரீஸும் பண்ணிக்கலாம். அட் த சேம் டைம் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டிங்கன்னா டிக்ரீஸும் பண்ணிக்க முடியும். சரி, எலாஸ்டிக்னா என்ன தெரிஞ்சிச்சு, ஸ்டோரேஜ்னா என்ன தெரிஞ்சிச்சு. இப்போ இந்த பிளாக்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கலாம். இந்த பிளாக்ன்ற வார்த்தை தெரிஞ்சுக்கணும்னா நம்ம ஸ்டோரேஜை ரெண்டு விதமா பிரிக்கிறாங்க. இந்த ரெண்டு விதம் கிடையாது. இது வந்து ஹார்ட் டிஸ்க்ல இருக்கக்கூடிய டூ டைப்ஸ். ஹார்ட் டிஸ்க் வந்து ஒன்று ஹார்ட் டிஸ்க் சொல்லுவாங்க, இப்போ ரீசெண்ட் வெர்ஷன் எஸ்எஸ்டின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? அது நான் சொல்ல வரல. ஸ்டோரேஜ்லயே ரெண்டு விதம் இருக்கு. அது என்னென்ன ஸ்டோரேஜ் அப்படின்னு கேட்டிங்கன்னா ஒன்று ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். செகண்ட் வந்து என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா பிளாக் ஸ்டோரேஜ்னு சொல்லுவாங்க. ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அதுக்கப்புறம் பிளாக் ஸ்டோரேஜ். அது என்ன ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்ன, பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்ன ஃபர்ஸ்ட் அதை பார்த்துருவோம். அதுக்கப்புறம் நம்ம லேட்டராக நம்ம வந்து நெக்ஸ்ட் வந்து இது பார்ப்போம், பிளாக் ஸ்டோரேஜ்னா என்னன்ட்டு. ஓகே, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்ன, முதல்ல ஆப்ஜெக்ட்னா என்ன அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கணும். ஆப்ஜெக்ட்னா என்ன, தமிழ்ல வந்து ஆப்ஜெக்ட்னா என்னன்னு சொல்லுவாங்கன்னு கேட்டீங்கன்னா பொருள்னு சொல்லுவாங்க. ஏதோ ஒரு பொருள் அப்படின்வாங்க. அதே மாதிரிதான் கம்ப்யூட்டர்லயும் ஒரு விஷயத்தை மென்ஷன் பண்றதா, ஒரு பொருளை மென்ஷன் பண்றதா
ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. பொருள்னா என்ன? இப்போ நம்ம வந்து MP3 சாங் கேட்குறோம் பார்த்தீங்களா? அந்த சாங் அந்த ஃபைல் இருக்கு பார்த்தீங்களா? அந்த ஃபைல் வந்து ஒரு பொருள். ஒரு வீடியோ ஃபைல் பார்க்குறோம் பார்த்தீங்களா? வீடியோ வந்து ஒரு ஓப்பன் பண்ணும்போது MP4.MP4ன்னு சொல்லிட்டு ஒரு ஃபைல் இருக்கும் பார்த்தீங்களா? அந்த ஃபைல் வந்து ஒரு பொருள். அந்த மாதிரி ஒரு விஷயமும் அததான் வந்து அந்த பொருள தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட் அப்படின்னு சொல்றோம். அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து கேட்கக்கூடிய MP3 அ அதுக்கப்புறம் இமேஜஸும் ஒரு ஃபைலா தான் இருக்கும். சரிங்களா? அதுக்கப்புறம் வீடியோஸ் இது எல்லாமே வந்து ஒரு ஆப்ஜெக்ட். இந்த மாதிரியான இதெல்லாம் வந்து ஆப்ஜெக்ட்னு சொல்லுவாங்க. இந்த ஆப்ஜெக்ட் எல்லாம் நம்ம வந்து நம்ம ஹார்ட் டிஸ்க்ல ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். ஸ்டோரேஜ்ல ஒன் டைப் ஆஃப் தான் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல என்னென்ன ஆப்ஜெக்ட்னு கேட்டீங்கன்னா, இந்த மாதிரியான ஆப்ஜெக்ட்ஸ்லாம் இருக்கு. சரி. பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன? பிளாக் ஸ்டோரேஜ்னா என்னன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து இதெல்லாம் வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறதுக்கு எதை யூஸ் பண்ணுவீங்கன்னு கேட்டீங்கன்னா, நீங்க வந்து உங்க சிஸ்டம்ல இருக்கக்கூடிய டி டிரைவோ, இல்ல பென் டிரைவோ, இல்ல கூகுள் டிரைவோ ஏதாவது ஒண்ணு யூஸ் பண்ணி நம்ம ஸ்டோர் பண்ணி வச்சுக்கலாம். அதாவது கூகுள் டிரைவ்ல இந்த MP3 ஃபைல்ஸ ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இல்ல பென் டிரைவ்ல நம்மளால இத ஸ்டோர் பண்ணி வைக்க முடியும். இல்ல நம்ம சிஸ்டம்லயே இருக்கக்கூடிய டி டிரைவ்ல கூட நம்ம எல்லாத்தையும் ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். கரெக்ட்டுங்களா? அப்போ இந்த ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்னா என்னன்றது ஓரளவுக்கு நமக்கு தெரிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் இந்த இருக்கு பாத்தீங்களா பிளாக் ஸ்டோரேஜ். அந்த பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன? அது அது எங்க எப்படி யூஸ் ஆகுது அப்படின்றத நம்ம பார்ப்போம். அஹ் இந்த பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, இது வந்து ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றவரு அப்படின்றாங்க. ஓஎஸ் இன்ஸ்டால் பண்ணக்கூடிய ஒரு பிளேஸை தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்றாங்க. ஓஎஸ் இன்ஸ்டாலிங் தி ஓஎஸ். அதுக்கப்புறம் இன்ஸ்டாலிங் தி அப்ளிகேஷன்ஸ். ஸோ இந்த மாதிரி அப்ளிகேஷன்ஸையோ, சாஃப்ட்வேர்ஸையோ இன்ஸ்டால் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு தனியா ஸ்டோரேஜ் தேவைப்படும். அந்த ஸ்டோரேஜ் தான் நம்ம என்ன சொல்றோம்னு கேட்டீங்கன்னா, பிளாக் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றோம். ஸோ இப்போ நம்ம இத வந்து ஒரு எக்ஸாம்பிளுக்கு நம்ம வந்து என்னோட பிசிலயே நம்ம பார்க்கலாம். இப்போ நான் வந்து இந்த பிசில வந்து இத ஓப்பன் பண்றேன் பாருங்க. இந்த பிசில பார்த்தீங்கன்னா, எனக்கு யூசுவலா நம்ம ஏதாவது ஃபைலையோ, MP3 சாங்ஸையோ நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம் எதுன்னு கேட்டீங்கன்னா, டி டிரைவ்ல தான் ஸ்டோர் பண்ணி வைப்போம். மேக்ஸிமம் யாருமே சி டிரைவ்ல ஸ்டோர் பண்ண மாட்டாங்க. அப்படி யாராவது ஸ்டோர் பண்ணீங்கன்னா மாத்திக்கோங்க. சி டிரைவ்ன்றது வந்து எப்பவுமே ஓஎஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கும், இந்த கம்ப்யூட்டர்ல இருக்கக்கூடிய சாஃப்ட்வேர்ஸ் இன்ஸ்டால் பண்றதுக்கும் யூஸ் பண்ணக்கூடிய இடம் தான் சி டிரைவ். ஓகேங்களா? ஸோ டி டிரைவ் தான் என்ன டிரைவ்னு கேட்டிங்கன்னா, நமக்கு தேவையான டேட்டா, யூசர் டேட்டாவை ஸ்டோர் பண்ணி வைக்கக்கூடிய இடம். சரிங்களா? ஸோ அப்போ நான் வந்து என்னோட ஓஎஸ் இப்போ நான் வந்து சப்போஸ் இது வந்து ஒரு எக்ஸ்டர்னல் டிரைவ். நான் வந்து ஒரு கூகுள் டிரைவ் போட்டிருக்கேன். கரெக்ட்டுங்களா? இந்த கூகுள் டிரைவ்ல என்னோட கம்ப்யூட்டருக்கு தேவையான சாஃப்ட்வேரை இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டிங்கன்னா முடியாது. ஏன் முடியாதுன்னு கேட்டிங்கன்னா, கம்ப்யூட்டர்லயே இருக்கக்கூடிய ஸ்பேஸால மட்டும்தான் கம்ப்யூட்டர்ல ரன் ஆகக்கூடிய சாஃப்ட்வேர்ஸை இன்ஸ்டால் பண்ண முடியும். நான் இப்ப எப்படி அத எக்ஸாம்பிளுக்கு சொல்றேன்னு கேட்டீங்கன்னா, இப்போ நீங்க வந்து ஃபோன்ல வந்து வாட்ஸ்அப் அப்படின்ற ஒரு அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ணணும்னு நினைக்கிறீங்க. அப்போ நீங்க வந்து ஃபோன்ல வந்து மெமரி கார்ட் போட்டிருக்கீங்க. அந்த மெமரி கார்ட்ல மூலியமா உங்களோட வாட்ஸ்அப் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இப்ப நீங்க வந்து உங்க ஃபோன் ஸ்டோரேஜ்ல வந்து 0 ஸ்டோரேஜ் இருக்குது. ஆனா நீங்க வந்து மெமரி கார்டு வந்து ஒரு 32 ஜிபி கிட்ட போட்டு வச்சிருக்கீங்க. உங்க ஃபோன் ஸ்டோரேஜ்ல எம்ப்டியா இருந்து உங்களால வாட்ஸ்அப்ன்ற அப்ளிகேஷன இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, இன்ஸ்டால் பண்ணவே முடியாது. நீங்க எவ்வளோ பெரிய மெமரி கார்டு போட்டாலுமே சரி, உங்க ஃபோன்ல இன்டர்னல் மெமரி இருந்தா மட்டும் தான் நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, அப்ளிகேஷன்ஸ்லாம் இன்ஸ்டால் பண்ண முடியும். அதுக்கு பேர் தான் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ். ஸோ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ன்றது வந்து இன்டர்னல் மெமரி. அது இருந்தா மட்டும் தான் நம்மளால அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஸோ மெமரி கார்டு போட்டோம்னா நம்மளால என்ன பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா, நமக்கு தேவையான பாட்டு, சாங்ஸு, வீடியோஸு, ஃபைல்ஸு அந்த மாரியான விஷயத்தெல்லாம் நம்ம அதுல ஸ்டோர் பண்ணி வச்சுக்க முடியும். ஸோ அததான் நம்ம என்ன சொல்றாங்கன்னு கேட்டீங்கன்னா, இங்க பிளாப் ஸ்டோரேஜ் அண்ட் ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? இப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய இந்த விஷயத்தை எடுத்துட்டு வந்து பிளாக் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ண முடியுமா? அப்படின்னு ஒரு கொஸ்டின் வரும். அதாவது இப்ப நான் வந்து MP3 ஃபைல்ஸையோ இல்ல இமேஜஸையோ எடுத்துட்டு வந்து பிளாக் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா, எஸ் பாசிபிள். ஏன்னா நீங்க வந்து இந்த சி டிரைவ்ல பாத்தீங்கன்னா இந்த சி டிரைவ்ல இந்த இடத்துல நம்மளால இமேஜஸ் ஸ்டோர் பண்ணி வைக்க முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியும். ஒன்றும் ப்ராப்ளமே கிடையாது. அது இந்த இஷ்யூ வராது. பட் ஸ்டில் இதுல ஸ்டோர் பண்ணி வைக்காதீங்க. ஏன்னா உங்களோட ஃபாஸ்ட்டை வந்து சி டிரைவ் வந்து நீங்க எந்த அளவுக்கு சி டிரைவ்ல மெமரி ஸ்பேஸ் கொடுக்குறீங்களோ அந்த அளவுக்கு உங்க சிஸ்டம் கொஞ்சம் ரன் ஆகும், ஃபாஸ்டா ரன் ஆகும். அதனால சி டிரைவ் எப்பவுமே அப்ளிகேஷன்ஸ் மட்டும் இன்ஸ்டால் பண்ணிக்கோங்க. அது வந்து ஒரு சஜஷன். ஆனா பாசிபிலிட்டிஸ் இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா, நம்மளோட டி டிரைவ்ல ஸ்டோர் பண்ணக்கூடிய விஷயத்த நம்மளால சி டிரைவ்ல ஸ்டோர் பண்ணிக்க முடியும். எந்த ப்ராப்ளமும் கிடையாதுன்னு சொல்றாங்க.
ஆனா சி டிரைவ்ல பண்ணக்கூடியத டி டிரைவ்ல பண்ண முடியுமா? அதாவது நீங்க வந்து உங்க ஓஎஸோ இல்ல ஏதாவது ஒரு அப்ளிகேஷன்ஸையோ இன்ஸ்டால் பண்றதுக்கு நீங்க எக்ஸ்டர்னலா ஒரு பென் டிரைவ் இன்ஸ்டால் பண்றீங்க, பென் டிரைவ் போடுறீங்க. அந்த பென் டிரைவ் மூலியமா உங்களால வந்து உங்க அப்ளிகேஷன்ஸ் இன்ஸ்டால் பண்ண முடியுமான்னு கேட்டீங்கன்னா பண்ண முடியாது. இப்பதான் நான் அதுக்கு சொல்லியிருந்தேன். ஒரு வாட்ஸ்அப்பை வந்து எதுல மட்டும் தான் பண்ண முடியும்னு கேட்டீங்கன்னா இன்டர்னல் மெமரியில மட்டும் தான் இன்ஸ்டால் பண்ண முடியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ அப்போ ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ் எடுத்துட்டு வந்து பிளாக் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ண முடியும். ஆனா பிளாக் ஸ்டோரேஜ் எடுத்துட்டு போயிட்டு ஆப்ஜெக்ட் ஸ்டோரேஜ்ல ஸ்டோர் பண்ணீங்கன்னா ஒர்க் அவுட் ஆகாது. ஓகேங்களா? ஸோ இதுதான் ஸ்டோரேஜை பத்தின ஒரு சின்ன ஐடியா. ஓகே. அதனால இப்போ நமக்கு என்ன தெரிஞ்சுக்கிட்டோம்னு கேட்டீங்கன்னா எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். சரிங்களா? இப்போ இருக்கக்கூடிய எலாஸ்டிக் பிளாக் ஸ்டோரேஜ்னா யாரு? இவர் வந்து ஆப்ஜெக்ட் ஸ்டோர் பண்றாரா இல்ல வந்து இது இன்ஸ்டால் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜா? இது வந்து இன்ஸ்டால் பண்றதுக்கு யூஸ் பண்ணக்கூடிய ஸ்டோரேஜ் தான் இவங்க நமக்கு கொடுக்குறாங்க. யாருக்கு கொடுக்குறாங்கன்னு கேட்டீங்கன்னா இந்த ஏடபிள்யூஸ்ல இருந்து நம்ம சிஸ்டம் பில்ட் பண்ணும்போது வாங்குறோம். ஓகேங்களா? ஸோ அப்போ நமக்கு இப்போ என்ன கிடைச்சிச்சுன்னு கேட்டிங்கன்னா ஓஎஸ் எப்படி வாங்கணும் அப்படின்றத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். அதாவது ஓஎஸ்னா என்னன்றது தியரட்டிக்கலா தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ என்னென்ன ஓஎஸ்லாம் இருக்குது, அமேசான்ல அதோட பேர் என்னன்றது தெரிஞ்சுக்கிட்டோம். இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்னா என்ன, அது எப்படி சூஸ் பண்ணணும் அப்படின்றதையும் தெரிஞ்சுக்கிட்டோம். அட் த சேம் டைம் பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்றதையும் சரி பிளாக் ஸ்டோரேஜ்னா என்ன அப்படின்றதையும் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். ஸோ இதுவரையும் நம்ம தியரட்டிக்கலா இந்த விஷயங்கள்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். எப்படி வந்து இதெல்லாம் இருக்கும் அப்படின்ட்டு தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் நம்ம ப்ராக்டிக்கலா ஏடபிள்யூஎஸ்ல ஒரு இன்ஸ்டன்ஸை வாங்கி எப்படி யூஸ் பண்றது அப்படின்றத பார்க்க போறோம். ஸோ இப்போ நான் இன்ஸ்டன்ஸை வாங்கி யூஸ் பண்றதுன்ற பார்த்தீங்களா, அது வந்து இதுவான்னு கேட்டிங்கன்னா ஆக்சுவலா ஒன்ஸ் நம்ம இந்த 3 காம்பினேஷனையும் வாங்கினதுக்கு அப்புறம் நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா ஒரு சர்வர் கிடைக்கும். ஸோ இந்த மூணுத்தையும் இப்போ நீங்க ஜென்ரலா இந்த விஷயம் இருக்கு பாத்தீங்களா, இந்த 4 இருக்கு பாத்தீங்களா, இந்த 4த்தையும் ஒண்ணா போட்டு பில்ட் பண்ணா நமக்கு என்ன கிடைக்கும்? ஒரு பிசி கிடைக்கும். அதே மாதிரி தான் ஏடபிள்யூஎஸ்ல வந்து இந்த 3த்தையும் ஒண்ணா போட்டு பில்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டீங்கன்னா சர்வர் கிடைக்கும். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன். சர்வருக்கு இன்னொரு நேம் தான் பிசி, கம்ப்யூட்டர், மிஷின் என்ன வேணாலும் சொல்லிக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி நமக்கு கிடைக்கும். அந்த மாதிரி கிடைக்குது பார்த்தீங்களா? இதுதான் வந்து நம்ம என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா, ஏடபிள்யூஎஸை பொறுத்தவரையிலையும் நமக்கு வந்து இந்த 3த்தையும் போட்டு கிடைச்சா நமக்கு பிசி கிடைக்கும். ஏடபிள்யூஎஸ்ல இந்த 3த்தையும் போட்டு கிடைச்சா நமக்கு என்ன கிடைக்கும்னு கேட்டிங்கன்னா, இன்ஸ்டன்ஸ் கிடைக்கும். அந்த வார்த்தை அதாவது அப்போ கிடைக்கக்கூடிய பிசிக்கு பேரை என்ன சொல்லுவாங்கன்னு கேட்டிங்கன்னா, அந்த பிசியோட பேர். அதாவது மொத்தத்தையும் 3த்தையும் வந்து மொத்தமா போட்டு பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய பிசிக்கு பேரு இவங்க என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த இன்ஸ்டன்ஸ் டைப் வேற, இது வேற. இன்ஸ்டன்ஸ் டைப்ஸ்னா என்னன்னு கேட்டிங்கன்னா காம்பினேஷன் ஆஃப் சிபியூ அண்ட் ரேம். இன்ஸ்டன்ஸ்னா என்னன்னா காம்பினேஷன் ஆஃப் ஆல் த்ரீ. லைக் ஒரு சிஸ்டம் பில்ட் பண்ணதுக்கு அப்புறம் கிடைக்கக்கூடிய சிஸ்டத்துக்கு பேர் தான் நம்ம என்ன சொல்றாங்கன்னு கேட்டிங்கன்னா ஏடபிள்யூஎஸ்ல இன்ஸ்டன்ஸ் அப்படின்னு சொல்றாங்க. ஸோ இந்த வீடியோல நம்ம தியரிட்டிக்கலா இந்த விஷயம்லாம் நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம். நெக்ஸ்ட் வீடியோல இருந்து நம்ம இந்த EC2வை எப்படி ப்ராக்டிக்கலா வாங்குறது, எப்படி ப்ராக்டிக்கலா கிரியேட் பண்றது அப்படின்றது தெரிஞ்சுக்க போறோம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இதே மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னு ஆசைப்பட்டீங்கன்னா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங் திஸ் வீடியோ.